Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வலியுறுத்தி சட்டசபையில் ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்தது. அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி எம்எல்ஏவுமான வேல்முருகன் பேசினார். மாண்புமிகு வேல்முருகன் அவர்களிடம் 2 நிமிடம்னா 5 கேட்பீங்க, 5ன்னா 10 கேட்பீங்க, 10ன்னா 20 கேட்பீங்க. எந்த பேப்பரும் இல்லாம மணிக்கணக்கா பேசுறதுக்கு மாண்புமிகு உறுப்பினர் உங்களுக்கு தெரியும். இந்த அவையில நிறைய பேசுறீங்க. தயவு செய்து 2 நிமிடங்களில் பேசி நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தங்களையும் சந்தித்து இதில் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும். இது ஒரு சமூக நீதியான ஒரு சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரச்சனையை குறித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் முன்மொழிந்து வாசித்தளித்து நிறைவேற்றி தருவதற்கு கோரியதற்கு முன்பாக அவருடைய முன்னுரை என்பது முழு மனதோடு நான் ஏற்கிறேன். அதில் எல்லளவும் எனக்கு மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டினுடைய வெளிமாநிலங்களுடைய வருகை இன்னைக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுமார் 1 கோடி பேர் வருகின்றிருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிகளாக இருக்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை இங்க இருக்கிற பியூரோகிரசியில் இருக்கிற தவறுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய டிஎன்சி, எம்பிசி, எஸ்சி என்கிற சான்றிதழ்களை வாங்கி 1 கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த சலுகைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, அண்டை மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோல வச்சுக்கிறார்கள். இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பிரிதொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோல வச்சுக்கிறார்கள் என்று சொன்னால் 0.1% கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது, வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தடை செய்யப்படவில்லை. அது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம், எங்களுக்கு டிஎன்பிசி உள்ளிட்ட உயர் பதவிகளில் இடம் கிடைக்கவில்லை எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு என்கிற அந்த குறையை தீர்ப்பதற்கு அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர காலத்தில் 4:30க்கு தேர்தல் ஆணையம் பொறுப்படுத்திக் கொண்டு அறிவிப்பதற்கு முன்பாக அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்புடையதல்ல. எந்த தரவுகளின் அடிப்படையில் இதை நீங்கள் தந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப தரவுகள் தர வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு, நீங்கள் மத்திய அரசுடைய 32 விதி 1942 சென்சஸ் சட்டம் அத்தனையும் நான் அறிவேன். இதை குறித்து 5 உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளை கொண்டு 1 மாத காலம் டெல்லியிலே தங்கி நானும் அதிலே வழக்காளராக சேர்த்துக் கொண்டு மிக விவரமாக இதை விவரித்து கையில் வைத்திருக்கிறேன். தரவுகள் கேட்கிறது உச்சநீதிமன்றம். தரவுகளை கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் தருகிறோம் என்கிற அடிப்படையில் தான் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் அமைந்திருக்கிறது. பாரா 68, 73. நான் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேண்டுவது, நீங்கள் அந்த தரவுகளை எடுப்பதற்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கூட தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டாம். இந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தத்தை செய்யுங்கள். ஒன்றிய அரசு நீட்டுக்கு நாம் தீர்மானம் நிறைவேற்றணும், ஏத்துக்கல. 7 பேர் விடுதலைக்கு தீர்மானம் நிறைவேற்ற ஏத்துக்கல. கச்சத்தீவுக்கு தீர்மானம் நிறைவேற்ற ஏத்துக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய காவேரி உரிமை, முல்லைப்பெரியாறு, பாலாட்சி சிக்கல் எல்லா பிரச்சனைகளும் இரு அரசுகளுமே பல்வேறு தீர்மானங்களை நாம் இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் அத்தனை தீர்மானங்களையும் தமிழர் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை, சமூக நீதி போன்ற கோட்பாட்டு விடயங்களிலே நேர் எதிராக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய இந்த தீர்மானத்தை நாம் மதிக்கப் போவதில்லை. தளபதி, உங்கள் காலத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த அந்த சமூக நீதி காக்கின்ற பொறுப்பு கிடைக்காமல் தவறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தளபதி அரசும் தொடர்ந்து தலைவர் கலைஞர் வழியில் சமூக நீதியை மீட்டுக் கொடுத்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் மோதலும், பிணக்குகளும், காயங்களும் வராத வண்ணம் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு உரிமையை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றுதான் சரியாக இருக்கும். தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ ஈஸ்வரன், வேல்முருகன் வன்னியருக்காக பேசினார் என கூலாக சொன்னது வேல்முருகனை பதறச் செய்தது. ஈஸ்வரன் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தும் வேல்முருகன் மீண்டும் விளக்கம் கொடுத்தது வைரலாகி வருகிறது. என்னை ஜாதிய வட்டத்திற்குள் சுருக்க வேண்டாம் என வேல்முருகன் கூறினார். வேல்முருகன் எல்லாம் சொல்லிட்டாங்க, சுருக்கமா மற்றவர்கள் பேசுங்க, முடிஞ்ச அளவு சுருக்கமா. அவர் வன்னியர்களுக்காக பேசியிருக்காரு. அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. ஈஸ்வரன் பேசுங்க. ஈஸ்வரன் ஒரு செகண்ட் பக்க சீட் அவர்கள் சண்டைக்கெல்லாம் போறோம். ஈஸ்வரன் ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
சதாசிவா நீங்க கொடுக்க சொல்றீங்களா வேல்முருகனுக்கு? வேல்முருகன் வெளியில இருக்கிய பேசுப்பா ஒரு நிமிஷத்துல. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்தாலும் அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளராக கொறடாவாக 2ஆம் கட்ட தலைவராக பணியாற்றிய போதும் நான் சாதி ரீதியான கட்சியை தொடங்கவில்லை. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்த 7 கோடி மக்களுக்குமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன். ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை. ஆனால் போதும் போதும்